ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு எக்ஸ்பிளைன் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடியது புதுச்சேரி. ஏன் இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாமில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ். அந்த எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரிலையும் வந்துட்டு எலெக்ஷன் நடக்குது. வி நோ வெரி வெல், புதுச்சேரி அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ புதுச்சேரியில் மட்டும் கிடையாது, வி ஹாவ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் சம் அதர் யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வி ஹாவ் இன் டெல்லி. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த புதுச்சேரியினுடைய கதை அப்படிங்கிறது வந்துட்டு வென் வி கம்பேர் வித் டில்லி அஸ் வெல் எஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத லெட்ஸ் சி. ஸோ புதுச்சேரி நார்மலி யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 8ல் தான் வந்துட்டு இதனுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பார்ட் 8 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் பற்றின அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ட கொடுக்குறாங்க. ஸோ பொதுவாகவே அந்த யூனியன் டெரிட்டரிஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு விச் இஸ் ரன் பை தி இந்தியன் பிரசிடென்ட் த்ரூ ஹிஸ் சபார்டினேட்ஸ். சபார்டினேட்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான், த்ரூ ஹிஸ் administrators. So most of the union territories, particularly பார்த்தீங்கன்னா சண்டிகராக இருக்கட்டும், டாமன் அண்ட் டையூ, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, தென் ஐலாண்ட் டெரிட்டரிஸ் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபர் அண்ட் லக்ஷதீவ், இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா there is no elected legislatures. அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா they are governed by the administrators. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாரு. பட் புதுச்சேரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸில் அதுவும் ஒன்று. ஏற்கனவே நம்ம மற்ற விஷயங்கள் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்துருந்துருக்குறோம், இதை தாண்டி டெல்லி பார்த்துருந்துருக்குறோம். இப்போ இந்த புதுச்சேரி அப்படிங்கிறது டெரிட்டரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானாம், மாஹே, காரைக்கால், தென் புதுச்சேரி எல்லாம் கலந்தது தான் வந்துட்டு புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது. ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி வந்து இட் பீன் பார்ட் ஆஃப் ஃப்ரெஞ்சு டெரிட்டரி. ஒரு காலத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஞ்சு பீப்புள் தான் வந்து இங்கே டாமினேட் பண்ணாங்க. வி நோ வெரி வெல், பிரிட்டிஷ் பீப்புள் பார்த்தீங்கன்னா கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரெஞ்சு பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி டாமினேட் பண்ணாங்க. இதே மாதிரி கல்கட்டா ரீஜனில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆஃபூர் டாமினேட் பண்ணாங்க. ஸோ உண்மையை சொல்லப்போனால் ஃபைனலாக நம்மளை விட்டு போன டெரிட்டரிஸில் ஒன்று தான் இந்த புதுச்சேரி அப்படிங்கிறது. ஸோ இந்த புதுச்சேரி அப்படிங்கிற இந்த யூனியன் டெரிட்டரி வந்துட்டு எர்லியராக பாண்டிச்சேரி அப்படின்னு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க டியூரிங் தி கலோனியல் பீரியட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இனாக்டட் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட் 1963 கொண்டு வர்றாங்க. ஸோ அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அப்படிங்கிறத வந்துட்டு யூனியன் டெரிட்டரியாக கொண்டு வர்றாங்க. வித் இட்ஸ் லெஜிஸ்லேச்சரும் சேர்த்து கொண்டு வராங்க. பொதுவாகவே யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலான பர்பஸ்க்கு தான் கொண்டு வருவாங்க. பட் இந்த புதுச்சேரியினுடைய கதை கொஞ்சம் வேற. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வி சைன்டு த ட்ரீட்டி ஆஃப் செஷன் அப்படிங்கிறத வந்துட்டு புதுச்சேரியினுடைய டெரிட்டரியை எர்லியர் பாண்டிச்சேரியை நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு. ஸோ என்னென்ன ரீஜன் பார்த்தோன்னா யானாம், மாஹே, காரைக்கால் இது எல்லாத்தையுமே வந்துட்டு 1956 ஒப்படைக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் பிஃபோர் 1956 54 வந்து நம்ம அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலுமே கூட ஃபார்மலாக லீகலாக ஃப்ரெஞ்சு பீப்புள் கிட்ட நம்ம வாங்கலாம் அந்த டெரிட்டரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 1962 வரைக்கும் நம்ம வாங்காமல் இருந்தோம். 1962 தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் செஷன் சைன் பண்ணி ஃப்ரெஞ்சு டெரிட்டரியை நம்ம ஃபார்மலாக வாங்கிட்டோம். பட் எனிஹவ் அங்கேருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பையோ அங்கேருந்த ஆங்கிலோ இண்டியன்ஸினுடைய ப்ரொடெக்ஷனையோ நம்ம மதிக்கிறோம் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அஸ் பர் தி செஷன் ட்ரீட்டி விச் வி சைன்டு இன் தி 1962, ஸோ இந்தியா கிவன் கமிட்மெண்ட் டு தி அந்த ட்ரீட்டி ஆஃப் செஷனுக்கு கமிட்மெண்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் வி ஆர் கண்டினியூவிங் தி ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ் ஆஃப் மெயின்டைனிங் தி புதுச்சேரிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அசம்பிளி. புதுச்சேரியில் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தான் நடத்தி இருந்திருக்கிறாங்க.
ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அசம்பிளியை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 239 அப்படிங்கிறது வந்து யூனியன் டெரிட்டரிஸை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை ஆர்டிகல் 239 சொல்லுது. இதில் ஆர்டிகல் 239A அப்படிங்கிறது வந்துட்டு விச் இஸ் தி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு தி யூனியன் டெரிட்டரி கால்டு புதுச்சேரி. ஸோ த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் புதுச்சேரி என்ஸ்ட்ரைன் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 239A சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 239A என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, அஸ் பர் திஸ் ஆர்டிகல் நீங்கள் புதுச்சேரிக்கு லோக்கல் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்துக்கலாம், இதை தாண்டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு பிரசிடென்ட் ஹேஸ் தி பவர் டு நாமினேட் மெம்பர்ஸ். அந்த லெஜிஸ்லேச்சரில் பிரசிடென்ட் இப்போ நார்மலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தனி மாநிலமாக இருக்கிறீங்கன்னா அந்த மாநிலத்தில் யாருக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இல்லையோ அங்கே கவர்னர் நாமினேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கொடுத்து வச்சுருக்கிறோம் கான்ஸ்டிடியூஷன்லேயே. அதே மாதிரி இங்கே லெஜிஸ்லேச்சரில் சில மெம்பர்ஸை வந்துட்டு பிரசிடென்ட் நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் லெஜிஸ்லேச்சர் கிரியேட் பண்ணுங்கள் as per the ஆர்டிகல் 239A மூலமாக. ஸோ அது எலெக்டட் லெஜிஸ்லேச்சராக இருக்கலாமா இல்லை நாமினேட்டட் லெஜிஸ்லேச்சராக இருக்கலாமா அப்படிங்கிறது வந்துட்டு அப் டு தி பிரசிடென்ட் டு டிசைட். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போனால் வி சீன் ஆர்டிகல் 239 வந்திருக்கு, ஆர்டிகல் 239A வந்திருக்கு. பொதுவாக இந்த ஏபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ தி அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணக்கூடியதான் ஏபின்ற வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆர்டிகல் 239A அப்படிங்கிறது வந்துட்டு இட் ரிலேட்டட் டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் தி புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவோம். இதே இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 239AA அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் தி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 239AB அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸில் கான்ஸ்டிடியூஷனில் ஃபாலோ பண்ணாமல் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி அந்த யூனியன் டெரிட்டரியை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுன்ற ப்ரொவிஷனை பற்றி ஆர்டிகல் 239AB சொல்லுது. லெட்ஸ் பிகின் ஹியர் ஆர்டிகல் 239. ஸோ ஆர்டிகல் 239 அப்படிங்கிறது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் இதை முடிவு பண்ணுறாங்க. பார்லிமெண்ட் மே பை லா எவ்ரி யூனியன் டெரிட்டரி ஷால் பி அட்மினிஸ்ட்ரேட் பை தி பிரசிடென்ட். எடுத்தோடனே பிரசிடென்ட் ரூலிங்க்கு வந்துட முடியாது. பார்லிமெண்ட்டு லா மூலமாக ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியும் கண்டிப்பாக ஷால் பி யார்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்துருக்கணும், பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இப்போ பிரசிடென்ட் நினச்சா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணலாம், அவரே ரூல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை அப்பாயின்ட் பண்ணி அவங்க மூலமாக ரூலிங்க்கு கொண்டு வரலாம். இதுதான் ஆர்டிகல் 239 சொல்லுது. இப்போ ஆர்டிகல் 239A அப்படிங்கிறது என்ன, ரிலேட்டட் டு பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரிக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. பிரசிடென்ட் மே பை லா பார்லிமெண்ட் லா மூலமாக என்ன பண்ணலாம்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரிக்காக ஹீ கேன் கிரியேட் லோக்கல் லெஜிஸ்லேச்சர் கிரியேட் பண்ணி, ஏன்னா வந்துட்டு வி ஹாவ் தி கமிட்மெண்ட் வித் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்டியை ஃபாலோ பண்ணுறோம், அதுக்காக நம்ம லோக்கல் கவர்மெண்ட் வச்சுருந்துருக்கிறோம். இல்லாட்டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணலாம். எய்தர் நீங்கள் வந்துட்டு எலெக்டட் கிரியேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பார்ஷியலி நாமினேட்டட் கிரியேட் பண்ணலாம், ஈவன் பார்ஷியலி எலெக்டட் கிரியேட் பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 239A மூலமாக வி ஹாவ் தி லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எந்த யூனியன் டெரிட்டரிக்கு இருக்குது அப்படின்னா புதுச்சேரிக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த புதுச்சேரியை வி ஆர் கோயிங் டு கம்பேர் வித் டெல்லியோட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அக்கார்டிங் டு தி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 69th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991 மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து 1992 நடைமுறைக்கு வந்துச்சு. 69th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லியை வந்துட்டு நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்றோம். நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி இது ரொம்ப பெக்குலியர். இது கம்ப்ளீட்டாக ஸ்டேட்டுன்னு சொல்லலை, இது கம்ப்ளீட்டாக யூனியன் டெரிட்டரின்னு சொல்லலை, இது ரெண்டும் கலந்த ஒரு கலவை. ஸோ அதைத்தான் வந்துட்டு நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது சம்பந்தமான ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்குறோம்டா ஆர்டிகல் 239AA கொடுத்துருக்குறோம். ஆர்டிகல் 239AA என்ன சொல்லுதுண்டா, விச் ப்ரொவைட்ஸ் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வித் பவர் டு மேக் லாஸ். நீங்கள் வந்து டெல்லிக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிரியேட் பண்ணிட்டீங்க, தே கேன் மேக் லா. இதில் லா மேக் பண்ணலாம் அப்படின்னா வி நோ 3 லிஸ்ட், 3 லிஸ்ட் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 7th ஷெட்யூலில் சொல்லப்பட்ட 3 லிஸ்ட்: யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் லிஸ்ட்லையும் கன்கரண்ட் லிஸ்ட்லையும் லா மேக் பண்ணுறதுக்கான பவரை வி கிவன் டு டெல்லி.
எக்ஸப்ட் மூணு விஷயங்களை மட்டும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலான இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இந்தியாவினுடைய தலைமை அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எங்கேருந்து ரன் ஆகுதுன்னா டெல்லியிலேருந்து தான் ரன் ஆகுது. அதனால வி பார் த 3 திங்ஸ், 3 விஷயத்தை மட்டும் நம்ம டெல்லி கவர்மெண்ட்டில் பவரை கொடுக்கல. என்னென்ன அப்படின்னா பாருங்கள், பப்ளிக் ஆர்டர் அதாவது பொது ஒழுங்குன்னு சொல்லுவாங்க, போலீஸ், தென் லேண்ட் நிலம். இந்த 3 விஷயங்களை மட்டும் வந்துட்டு யாருக்கிட்ட இருக்கு? யூனியன் கவர்மெண்ட் இருக்கு. மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குட்டா அங்கே எலெக்ட் ஆகக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் 2015 இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய லியூட்டினன்ட் கவர்னருக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கும் சரி எப்பவுமே ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சர்வீசஸ், பர்டிகுலர்லி டெல்லி கவர்மெண்ட் சர்வீசஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சர்வீசஸ் யார் கண்ட்ரோலில் வர்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2015 ஹோம் மினிஸ்ட்ரி என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாருன்னா லியூட்டினன்ட் கவர்னர் தான், அவர் கையில் தான் சர்வீசஸ்ன்றது வரும் அப்படின்னு சொல்லிச்சு. நார்மலாக எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டு கிட்ட தான் சர்வீசஸ் இருக்கும், அதைத்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லியிருந்திருக்கு. பட் பார்த்தீங்கன்னா 2018 ஒரு 5 ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சர்வீசஸாகவே இருந்தாலும் சரி, அது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், நீங்கள் என்ன பண்ணணும், லியூட்டினன்ட் கவர்மெண்ட் வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கிட்ட எய்ட் அண்ட் அட்வைஸ் கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. அகெயின் இது கான்ட்ரவர்சி. அகெயின் 2021 பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த ரூலிங்கை நலிஃபை பண்ணி விட்டுருச்சு. திரும்ப வந்துட்டு அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இப்போ ரூலிங்கில் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க திரும்ப போகிறாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, டெல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஓவர் சர்வீசஸ்ன்றது அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் பர்சனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ்க்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்குன்னு சொல்லுது. அகெயின் இந்த பிரச்சனையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்லிமெண்ட் ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு வந்து காலி பண்ணிடுச்சு. இதுலேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பொதுவாகவே வந்துட்டு அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, அங்கே அதுக்கான ஹெட்டுக்கு அங்கே கேபினெட் இருக்குது, அந்த ஸ்டேட்டுக்கு அதை ஹெட் பண்ணுற யாருன்னா சீஃப் மினிஸ்டர். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லிங்க் பின்னா யார் இருக்குன்னா லியூட்டினன்ட் கவர்னர் இருக்கிறாரு. இந்த லியூட்டினன்ட் கவர்னர் பெரியாளா, சீஃப் மினிஸ்டர் பெரியாளா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி முடிச்சிருக்கு அப்படின்னா, லியூட்டினன்ட் கவர்னர் புரிஞ்சுக்கணும், இது கம்ப்ளீட் யூனியன் டெரிட்டரி கிடையாது, இட் ஹேஸ் சம் ப்ரொவிஷன்ஸ். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கிறோம்னா வந்துட்டு ஆர்டிகல் 239AA அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறோம். அதனால அந்த பிரின்சிபிள்ஸை இவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஒரு பக்கம் சீஃப் மினிஸ்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னதான் உங்களுக்கு பீப்புளோட மேண்டேட் இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளேஸ், அதனால லியூட்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறது நார்மல் கவர்னர் கிடையாது. நார்மல் கவர்னராக இருந்தால் சில இடங்களில் வந்துட்டு உங்கள்ட்ட அட்வைஸ் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஆனால் இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கிறாங்க லியூட்டினன்ட் கவர்னர் சில இடங்களில் இண்டிபெண்டண்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ லியூட்டினன்ட் கவர்னர்கிட்ட அட்வைஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, எது எடுத்தாலும் மைண்டில் நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்காமல் என்ன அட்வைஸ் தான் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் அசம்பிளிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்ட போய் என்ன பண்ணிடாதீங்க, ரெஃபர் பண்ணிட்டு இருக்காதீங்க, அப்ளை யுவர் ஓன் மைண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருக்காங்க, வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஓஞ்சப்பாடில் ஸ்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த கதை கூட கம்பேர் பண்ணுறப்ப புதுச்சேரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புதுச்சேரி லெஜிஸ்லேச்சருக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடு பவர்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க வென் வி கம்பேர் வித் டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் லாண்ட் ஆர்டர், போலீஸ், லேண்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு இல்லை. ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஸ்க்ரூட்டனிக்கு கீழே வருவாங்கன்ற ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்துட்டு ஆர்டிகல் 246 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 246 பர்டிகுலர்லி ஆர்டிகல் 246 கிளாஸ் 4 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்றா, இட் எம்பவர்ஸ் தி பார்லிமெண்ட் கேன் மேக் லா. பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணலாம் எனி சப்ஜெக்ட் ஆஃப் தி எனி யூனியன் டெரிட்டரி அப்படின்னு இருக்கிறாங்க. எந்த யூனியன் டெரிட்டரியில் எந்த சப்ஜெக்டில் வேணாலும் வந்துட்டு மேக் பண்ணலாம். அப்படி நீங்கள் மேக் பண்ணக்கூடிய பார்லிமெண்ட் மேக் பண்ணக்கூடிய லா வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் இருந்தாலும் சரி, ஈவன் கன்கரண்டில் இருந்தாலும் சரி, யாருடைய எதில் வேணாலும் லா மேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டேட் அதில் மேக் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்ரி லா தான் ப்ரிவேல் ஆகும். இதை புதுச்சேரி கவர்மெண்ட்ன்றது வந்துட்டு புரிஞ்சுக்கணும்.
ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் எலெக்டட் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி அஸ் வெல் லியூட்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதுச்சேரிக்கு இந்த கதை இவ்வளவு தெளிவாக சொல்லவே கிடையாது. ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே 1990s தான் டெல்லிக்கு இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தது. ஆனால் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்போ கொண்டு வந்துட்டோம், 1960s கொண்டு வந்துட்டோம். ஸோ ஆர்டிகல் 239 கிளியராக சொல்லப்படலை. ஆனால் 239 நியூ டெல்லிக்கு புதுசாக ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க டீட்டெயிலில். ஸோ இந்த லியூட்டினன்ட் கவர்னருக்கும் எல்லாமே சிஎம்முக்கும் இடப்பட்ட கிளாரிட்டின்றது ரொம்ப கிளியராக புதுச்சேரிக்கு இல்லைன்றதுனால தான் 2019 ஒரு கேஸ் வந்துச்சு. ஸோ விச் இஸ் கால்டு லக்ஷ்மி நாராயணன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸ். இந்த கேஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, புதுச்சேரி லியூட்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறது வந்துட்டு பவுண்ட் பை தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் and cannot operate as an independent authority in routine administration அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க as per the article 246 of the Indian Constitution. அடுத்து பாருங்க ஆர்டிகல் 240 அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 240 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா பிரசிடென்ட் டு மேக் ரெகுலேஷன் ஃபார் செட்டன் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக எல்லா இடங்கள்லையும் பிரசிடென்ட் வந்து ரெகுலேஷன் கொண்டு வர போகிறதில்ல. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய அசம்பிளி டிசால்வ் ஆயிருந்தாலோ அங்கே சஸ்பெண்ட் ஆயிருந்தாலோ இந்த பர்டிகுலர் லா அப்ளிகபிள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிருந்தாலும் இல்லை சஸ்பெண்ட் ஆயிருந்தாலும் தான் இந்த ஆர்டிகல் 240 வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது நான் ஃபங்க்ஷனலாக இருந்தால் மட்டும்தான் ஆர்டிகல் 240 ஒர்க் ஆகுது. ஓகே, ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய என்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஸ்பர் தி ஆர்டிகல் 239 மூலமாக ஆர்டிகல் 240 இன்வோக் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஸோ ஆர்டிகல் 239 அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் ஆர்டிகல் 239 ஆர்டிகல் 239 எதை வேணாலும் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? 239 மூலமா சஸ்பெண்ட் பண்ணி பிரசிடென்ட் வந்துட்டு பிரசிடென்ட் ரூலை இன்வோக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் நமக்கு தெரியும். ஸோ அஸ் பர் தி ஆர்டிகல் 370 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டேட் குட் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆர்டிகல் 370 தான் இருந்துச்சு. அந்த 370 மூலமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டில் வந்து நிறைய விஷயங்களில் வந்துட்டு ஸ்டேட்டுக்கான அதிகாரம்ன்றது அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டிகல் 370 பார்த்தீங்கன்னா 2019 வந்துட்டு அதை என்ன பண்ணிட்டோம், ஸ்கிராப் பண்ணிட்டோம். அப்ரஹேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்துட்டு வி டிவைடட் இன்டு 2 பைஃபர்கேட்டட் இன்டு 2 த்ரூ தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் 2019. அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு ஒரு யூனியன் டெரிட்டரி கிரியேட் பண்ணோம் வித் தி லெஜிஸ்லேச்சர். அங்கே சட்டமன்றம் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லடாக்கில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்டிஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ஜாய் சிக்னிஃபிகன்ட் லெஸ் அட்டானமி கம்பேர்ட் டு புதுச்சேரி அப்படின்னு தான் சொன்னோம். பொதுவாகவே புதுச்சேரின்றது வந்துட்டு கம்பேர் வித் டெல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் பவர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அப்படிங்கிற நம்ம ஒத்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி டு லெஜிஸ்லேட் ஆன் சப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட். அங்கேயும் நீங்கள் வந்து டெல்லியில் பார்த்த மாதிரி அதே கூத்து, பப்ளிக் ஆர்டர் போலீஸ் லேண்டை விட்டுட்டாங்க. பப்ளிக் ஆர்டர் அண்ட் போலீஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் பார்த்தோன்னா லியூட்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோல்லே வச்சுருக்கிறாங்க, லைக் டெல்லி மாதிரியே. ஓகே, இப்போ டெல்லியில் நீங்கள் என்னென்ன கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க, லேண்ட், பப்ளிக் ஆர்டர், தென் லா அண்ட் ஆர்டர். ஓகே, லேண்டு, போலீஸ், லா அண்ட் ஆர்டர், இந்த 3 வச்சுருந்தீங்க. இங்கே லேண்டை மட்டும் அது எக்ஸப்ட் லேண்டை மட்டும் விட்டுட்டு ஜேஎன்கேயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதை வச்சுருக்கீங்க, லா அண்ட் ஆர்டர் அண்ட் போலீஸ், இந்த ரெண்டையும் வந்துட்டு யாரோட கண்ட்ரோல் வச்சுருக்கிறீங்க, லியூட்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, லியூட்டினன்ட் கவர்னர் ஹேஸ் தி டிஸ்கிரிஷனரி அத்தாரிட்டி ஓவர் சப்ஜெக்ட் பியாண்ட் தி அசம்பிளி லெஜிஸ்லேச்சர் பர்வியூ. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பியூரோக்ரஸி, ஆல் இண்டியா சர்வீஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இங்கே லியூட்டினன்ட் கவர்னர் ஜேஎன்கேல கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் கிடையாது, இதில் இன்னும் ரொம்ப பெக்குலியரான ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு உண்டான ஒரு பெக்குலியர் ப்ரொவிஷன் என்னென்னா
த பில் இன்வால்விங் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் பிஃபோர் இட் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் தி அசம்பிளி அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக யாரோட ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்கணும், லியூட்டினன்ட் கவர்னரோட ரெக்கமெண்டேஷன் வாங்கி தான் இருந்திருக்கு. லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா லியூட்டினன்ட் கவர்னர் ஹேஸ் தி எக்ஸப்ஷனல் கண்ட்ரோல் ஓவர் தி டே டு டே ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது மற்ற இடங்கள் இது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு யார்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணணும், லியூட்டினன்ட் கவர்னர் கேட்டு தான் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது மூலமாக வந்துட்டு டெல்லியும் சரி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் சரி, ஆல்மோஸ்ட் லியூட்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோலில் ஆல்மோஸ்ட் இருக்குது நம்ம பேசலாம். வென் வி கம்பேர் வித் புதுச்சேரி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ்லேயே வந்துட்டு ஒண்டர்ஃபுல்லாக நிறைய பவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லெஜிஸ்லேச்சரை வச்சுருக்கு. அது மட்டும் கிடையாது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப ஜஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஸ்க்ரூட்டினி தான் வருதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரெகுலராக எக்ஸ்பிளைன் சீரீஸை நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுண்டா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு ஒரு மச் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது மூலமாக உங்களுடைய ப்ரிலிமினரி அஸ் வெல் அஸ் மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூ வில் பி வெரி ஓகே ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இந்த சீரீஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் எழுதக்கூடிய ப்ரிலிம் ஸ்டேஜ், மெயின் ஸ்டேஜில் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க. ஸ்டே டியூன் இன் அவர் சேனல். தேங்க்யூ.